ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் நாம் இந்த முன்கூட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு டெட்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு முன்னாடியே அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதற்கு ஆங்கிலத்தில் நம்ம ஏர்லி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருந்தாலும் அதை வந்து அங்கே யூஸ் பண்ண முடியாது. அதற்கு மாற்றாக நாம் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். எப்படி? இன் அட்வான்ஸ். இந்த பர்டிகுலர் வார்த்தையை சென்டென்ஸோட கடைசியில் போட்டுருங்க, வேலை முடிஞ்சுது. ஒரு மெயின் கிளாஸ் கடைசியில் இந்த பர்டிகுலர் வார்த்தை பாருங்கள். தயவு செய்து முன்கூட்டியே சொல்லுங்கள். ஐயோ சார், எதுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாயிருக்கும். ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ இன் அட்வான்ஸ். ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. ஒரு சிலர் வெல் இன் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க, சொல்லலாம். இன் அட்வான்ஸ்னு சொல்லுங்கள், அது மோர் நேச்சுரல். ஓகே, ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ இன் அட்வான்ஸ். ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ இன் அட்வான்ஸ். எல்லா வேலைகளையும் நான் முன்கூட்டியே முடிச்சிட்டேன். ஐயோ, நான் முன்கூட்டியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன்டா. எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த டாஸ்க் இன் அட்வான்ஸ். I have completed all the tasks in advance. முன்கூட்டியே அந்த உணவை சமைத்து வை. இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, முன்கூட்டியே அந்த உணவை சமைச்சு வை அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் குக் தட் டிஷ். ப்ளீஸ் குக் தட் டிஷ் இன் அட்வான்ஸ். ப்ளீஸ் குக் தட் டிஷ் இன் அட்வான்ஸ். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான வார்த்தை. இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க, இல்லாட்டி சேவ் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன? பணத்தை முன்கூட்டியே சேமிச்சு வை. பணத்தை முன்கூட்டியே சேமிச்சு வை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு காமெண்ட்டில் போட்டுருங்க. அப்படியே மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.